மசாலா உதிராமல் மீன் வறுவல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இன்ஸ்டன்ட் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க மசாலாவை வச்சு நீங்கள் டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஏகேகே விலாக்ஸ். நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் என்னோடய வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்போர்ட்டாகவும் இருக்கும், என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் நிறையா வீடியோஸ் போடுவேன். சரி, இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாம் சண்டே ஸ்பெஷல் ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், தெரிக்க விடலாம். பில்டப் பண்ணுறணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மிக்சிங் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து தனி மிளகாத்தூள். உங்களோட மிளகாத்தூள் காரத்தை பொறுத்து நீங்கள் அளவாக போட்டுக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது கூட வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து சேர்த்தாதீங்க. நான் வந்து கோக்னட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ரீஃபில்டு ஆயில் ஆட் பண்ணால் கோக்னட் ஆயில் ஆட் பண்ணால் கோக்னட் ஆயில் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு லெமனோடைய சாறு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கெட்டியான பேஸ்ட் பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. மசாலா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படி அந்த மாதிரி இருந்தால் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோ வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். இந்த வஞ்சர மீன் கூட நம்ம ரெடி பண்ண மசாலாவை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இந்த மசாலாவை எந்த மீன் கூட வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அளவுகள் எல்லாமே வந்து 1 கிலோ மீனுக்கான அளவுகள். மீனோட எல்லா பகுதியிலையும் மசாலா படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் அப்ளை பண்ணிட்டு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. நான் வந்து இன்றைக்கி தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தோசைக்கல்லையும் ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா எண்ணெயில் கூட பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு மீனாக எடுத்து நான் கல்லில் வைக்கிறேன். மீனை போட்டதும் உடனே நம்ம திருப்பவே கூடாது. மீனை கல்லில் வச்ச உடனே அடுப்பை சிம் பண்ணிடுங்க. உங்களுக்கு மீன் எல்லா சைடும் வேகாதுன்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேக விட்டுருங்க. இந்த மாதிரி மீன் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வேக விடுங்க. கொஞ்சம் கூட மசாலா உதிராது, ஏன்னா நம்ம இந்த மசாலாவோட கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால மீன் உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். அவள் தான் மீனை பொரித்து எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா மீனையும் பொரித்து எடுத்துக்கோங்க. மீனுக்கு எப்பயுமே மசாலா அப்ளை பண்ணும்போது தின் லேயராக அப்ளை பண்ணுங்கள். அவள் தான் நம்ம டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லோரும் கண்டிப்பாக டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கணும். சூப்பராக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ப்ரோ சூப்பராக இருக்குன்னு போட்டுருங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை வெடிக்க விட்டுருங்க.